இருந்துச்சு. தியேட்டரில் பசங்களாம் சீட்டு மேலே ஏஞ்சிட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஓகே தான். இட்லி கடை வெந்துச்சு. ரொம்ப 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 என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம். ஃபேமிலியோட தான் பார்க்கணும் இந்த படம். எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் இந்த படம். ஃபேமிலியாக பார்க்கலாம் ப்ரோ. உண்மையாக பிளாக் பஸ்டர். படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. யாருமே ரிவ்யூஸ்லாம் பார்க்காதீங்க, டிக்கெட் புக் பண்ணுங்கள், வந்து படத்தை பாருங்கள். சூப்பராக எடுத்து வச்சுருக்காங்க. அதான் அவர் சொன்ன மாதிரி தான் 9 மணி முன்னாடியே நிறைய ரிவ்யூ வந்திருக்கும். படம் நல்லா இருக்குது, வந்து தைரியமாக பார்க்கலாம். எந்த ஒரு விதமான ஒரு ஃபஸ்ட் ஹாஃப்னா ஒரு சின்ன விதத்தில் கூட போர் அடிக்கல, எதுவுமே இல்லை. எனக்கு செகண்ட் ஹாஃப் ரைட்டாக ரீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் அதுவும் நல்லா இருந்துச்சு. நான் தனுஷ் ஃபேன் தான், இருந்தாலுமே ஒரு ஸ்டோரி வைஸாக எல்லாமே பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரான படம். ப்ரெடிக்டபுளாக இருந்தாலுமே கண்டிப்பாக ஃபேமிலியோட இந்த மாதிரி லீவில் வந்து தாராளமாக வந்து எல்லாமே படத்தை வந்து பார்க்கலாம். ரொம்பவே சென்டிமெண்ட் தான் படமே. சென்டிமெண்ட் ஒர்க் ஆகலைன்னா படமே ஒர்க் அவுட் ஆகிருக்காது. சென்டிமெண்ட் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நிறைய சென்டிமெண்ட் இருக்குது. இப்போது ஃபாதர் சன்னு அந்த மாதிரி நிறைய சொன்னால் வந்து ஸ்பாய்லர் மாதிரி ஆகிடும். நிறைய சென்டிமெண்ட் இருக்குது, நல்லாவும் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அருண் விஜய் ரொம்பவே, அதான் எனக்கு பார்க்கும்போது எப்படி இவர் இந்த கேரக்டர் ஒத்துக்கினாருன்ற மாதிரி அப்பப்போ தோணுச்சு. பட் வந்து அவர் அதான் அவர் கொஞ்சம் மெச்சூர்டாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிற. படமாக பார்க்கணும். இந்த கேரக்டர் வைஸ் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டருமே சூப்பராக இருக்குது. தாராளமாக ஃபேமிலியோடு வந்து தாராளமாக பார்க்கலாம். சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நான் நித்யா மேனன் தனுஷ் பேர் வந்து உண்மையிலே திருச்சிற்றம்பலத்துலேருந்து அது ஒரு மாதிரி பார்க்கும்போது ஆப்டாக இருந்துச்சு அவங்க 2 பேர் பேர். ஸோ அதை கரெக்டாக இதுலேயும் வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. அது பர்ஃபெக்டாகவும் வந்துருக்கு இந்த படத்துக்கு. ஃபைட்லாம் பயங்கரமாக இருக்குது. நான் அந்த படத்தில் ஃபைட்டே இருக்காது, திருச்சிற்றம்பலத்தில் மாதிரி விட்டுருவாரோ, கத்துறதுக்கு என்ன மூமெண்ட்டோ இருக்காதோன்னு நினச்சேன். பார்த்தா இன்டர்வலு அப்புறம் நிறைய சீன் தான் செம்ம பிளாஸ்ட்டாக இருந்துச்சு. தியேட்டரில் பசங்களாம் சீட்டு மேலே ஏஞ்சிட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக எடுத்த படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலத்து ஜென்ரேஷன் மக்களுக்கு இந்த படம் எப்படி ரீச் ஆகும்னு தெரியல. ஒரு எமோஷ்னல் பேஸ்டு படம். ஸோ தனுஷ் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் டைரக்ஷன் காமிச்சிருக்காரு. அவர் ஆக்டிங் படி நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. எல்லாரும் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. பட் படத்தோட பிரச்சனை என்னென்னா வந்து ப்ரெடிக்ஷன் நிறையா இருக்குது. ட்ரைலரில் அப்படியே காமிச்சிட்டாங்க எல்லாத்தையும். ஸோ ட்ரைலரில் காமிச்சிட்டு வந்ததுனால இதான் நடக்க போது நமக்கு தெரிஞ்சதுனால அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பயங்கரமாக இல்லை. பட் நிறைய இடத்துல எமோஷனல் நல்லா கரெக்ட் ஆகுது படம். ஆக்ஷன் சீன்ஸ், இன்டர்வல் பிளாக் சீன் முன்னாடி ஒரு சீன் வரும். அது வந்து ரொம்ப அது தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கண்டிப்பாக. ஸோ இந்த படமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷ்னலி ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். ஓடிடியில் எப்படி ரீச் ஆகும்னு தெரியல. ஏன்னா ஒரு தியேட்டரில் பார்க்கும்போது அந்த எமோஷன் வந்து நல்லா கனெக்ட் ஆகுது. ஸோ ஓடிடியில் அது கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி தோணும். அது ப்ரெடிக்டபுளாக இருக்குது. அந்த ட்ரைலர்லேயே வந்து உங்களுக்கு எல்லா கதையுமே காமிச்சிட்டாரு. அது கொஞ்சம் காமிக்காமல் இருந்திருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இதுதான் வரப்போகுது, அந்த சீன் எப்போ வரப்போகுது அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப யோசிக்கிறோம். ஸோ அதே மாதிரி வந்து என்ன அண்ணாமலையில் அது ஒரு ரேஞ்சு, அது வேறு மாதிரி இது வேறு மாதிரி. ஸோ ட்ரைலர் கதை தான் சேம் கதை. இட்லி கடையை வச்சு பேஸ் பண்ணி தான் கதையே. யார் வில்லன் என்ன பண்ண போகிறாரு எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. அதை எப்படி காமிக்கிறாங்க அது இல்லை அப்படிலாம் இல்லை. ட்ரைலர் எக்ஸாக்டாக என்னென்னு காமிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு இட்லி கடையை வந்து பேஸ் பண்ணி அவர் வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி இருக்காரு. மறுபடியும் இட்லி கடைக்காக வராரு. என்ன பண்ணுறாரு, என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாரு, அதுதான் கதை. மிச்சப்படி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம். சூப்பராக இருந்துச்சு படம். ஒருத்தர் நான் உண்மையிலே ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். லாஸ்ட் சீன்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது. வில்லன் கேரக்டர் சூப்பராக இருக்குண்ணா. வில்லன் கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருக்குது. வந்து ஃபேமிலியோடு வந்து எல்லாம் பார்க்கலாண்ணா. நல்லா இருக்குண்ணா. வில்லன் கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குண்ணா. அண்ணன் தனுஷ் அண்ணனும் பரவாயில்ல, சூப்பராக நடிச்சிருக்காரு. சென்டிமெண்ட்டு சூப்பராக இருக்குண்ணா. ஆக்ஷன்லாம் பயங்கரமாக தனுஷ் அண்ணன் அந்த மனசு தான் நான் தங்கமான மனசு. ஒருத்தரை வந்து அடிச்சுட்டு திருப்பி நம்ம அடித்தா அது இது முடிஞ்சிடும்ன்றது இல்லைண்ணா. முடியாமல் அது எப்படி சால்வ் பண்ணலான்றது தான் அவங்க அப்பா டைலாக்கு. அதே தான் நம்ம தனுஷ் அண்ணனும் இது பண்ணுறாரு. ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா. அண்ணாமலை வரலாம் இல்லைண்ணா. சூப்பராக வந்து எல்லா ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாண்ணா. அப்படிலாம் நல்லா வந்துச்சுண்ணா. பயங்கரமாக இருக்குண்ணா. சூப்பராக இருக்குண்ணா. 2 சாங் தான் இருக்குது. 2 சாங்குமே அட்டகாசமாக இருக்குண்ணா. வேஷ்டி சட்டை தானே. அப்பா எப்படி இருக்காரோ, அவங்க அப்பா எப்படி இருக்காரோ அதே மாதிரி பையன் தான். மஜாவாக எடுத்துருக்காங்க. ஆமாண்ணா. அதே விஐபி மாதிரி தானே. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம்னா எல்லாருமே பார்க்கலாம். அட்டகாசம் படம். அதான் இருந்தது. நான் பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஆமாம், எமோஷ்னலாக இருந்தது. ஓகே, பார்க்கலாம். பழைய மாதிரி ஸ்கிரீன் பிளேவா இல்ல புதுசா என்கேஜ்மெண்டா இருக்கா? இல்லை, நான் நல்லா இருந்தது, அவ்வளோதான். ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் எப்படி இருக்கு? ஆக்ஷன் இருக்கு, அது கதைக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. ஆனால் ரொம்பலாம் அதே இது மாரி தான், பார்த்த கதை மாரி தான் இருக்கு. அப்படி சொல்ல முடியாது. ஓகே, நல்லா இருந்தது. நான் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அருண் விஜய் அது ஓகே தான்.
படத்துக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருந்தது. மியூசிக்லாம் நல்லா தான் இருந்தது. தனுஷ் ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்தது. நல்லா இருக்கு, எமோஷனலாக இருந்தது. ராஜ்கிரண் அந்த கனெக்ஷன் நல்லா. இல்லை அவர் அப்பா தான். ஆமாம், தனுஷ் அப்பா வராரு. ஹீரோயினுக்கு பெருசாக எதுவும் இல்லைண்ணா. சுற்றி தனுஷ்க்கும் சென்டிமெண்ட்டாக இருக்குது, நல்லா இருந்தது. ஓகே தான், ஃபேமிலியோட பார்க்கலாம். ஓகே தான், வெந்துச்சு. ஓகேண்ணா, நல்லா இருக்கு. படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இட்லி கடை ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு தனுஷ் சார் நல்லா நடிச்சிருக்காரு. எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து எந்த ஒரு கேரக்டருமே வேஸ்ட் ஆன மாதிரி தெரியல. தனுஷோட ரைட்டிங்லேயே பெஸ்ட் இந்த படம் இது வரைக்கும் வந்த படத்தில். சென்டிமெண்ட் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுதுங்க. சென்டிமெண்ட் தான் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஆக்சுவலாக திணிக்கணும்லாம் திணிக்கல, அப்படியே கடத்துறாரு. ஒவ்வொரு ராஜ்கிரண் சார் ஸ்கோர் பண்ணுறாரு, அவங்க அம்மா கேரக்டரில் நடிச்சவங்க ஸ்கோர் பண்ணுறாங்க, தனுஷ் சார் ஸ்கோர் பண்ணுறாரு. சத்யராஜ் வந்து ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைப்பாரு, பண்ண முடியாது. அது கிளைமேக்ஸில் தான் பண்ணுவார், அங்கே ஸ்கோர் பண்ணுறாரு. அருண் விஜய் வந்து அவர் சைட்லேருந்து ஸ்கோர் பண்ணுறாரு. படத்தில் எல்லாருமே வந்து சூப்பர். பார்த்திபன் சார் ஒரு சீனில் ஸ்கோர் பண்ணியிருப்பார். எல்லாமே எமோஷன்ஸ் தாங்க இந்த படத்தோட ப்ளஸ். 80% எமோஷன்ஸ் தான் படம். ஆக்ஷன் அருண் விஜய் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாம் இது ஃபைட்ஸ் வந்து கம்மி தான், ஆனால் எமோஷன்ஸ் ஜாஸ்தி. அந்த கொஞ்சம் இருக்கிற ஃபைட்ஸே நல்லா பண்ணியிருக்காங்க. அருண் விஜய் செம ஆக்டிங். அந்த விக்டர் கண்ணும் முன்னாடி வந்துட்டு போகிறாரு, அவர் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட தான் பார்க்கணும் இந்த படம். எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் இந்த படம். மூவி பயங்கரமாக இருக்குது. தனுஷ் வேற நினச்சிருக்காரு. மூவி மட்டும் அல்டிமேட், பயங்கரமாக இருக்குது. ஒரு நல்ல மூவி, நல்லா இருக்கு மூவி. ஃபேமிலி படம் தான், எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஃபேமிலி எல்லாரும் வந்து பார்க்கலாம். நல்ல படம். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி இருக்கு? எமோஷன் பயங்கரமாக இருக்குது. தனுஷ் எமோஷன் அல்டிமேட்டாக வச்சிருக்காரு. எமோஷன் எப்படி இருக்கு? அதுதான் அவருக்கு கெத்தே, அதுதான் பெஸ்ட் தான் எப்பவுமே ஒரு ஹைலைட். எப்பவுமே ஸோ ஹைலைட் படம். அதான் சொல்கிறேன், எமோஷன் பயங்கரமாக இருக்குது. ஆக்ஷன் பண்ணது அல்டிமேட் தான். ஒரு பாட்டு கூட இட்டு கொடுத்துருக்காரு, நல்ல பாட்டு, நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாமா? பார்க்கலாம். தனுஷ் ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. படம் ஃபுல்லாக வேஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்காரு, அது எப்படி இருக்கு? நல்லா இருக்குது ப்ரோ என்னன்னா, நம்ம எவ்வளோ தான் தூரம் போயிருந்தாலும் சரி, ஃபேமிலியை வந்து அம்மா அப்பாவோட பிளெஸிங் நம்மளுக்கு இருந்தால் எவ்வளோ தூரம் போயிருந்தாலும் நல்லா இருக்கும் ப்ரோ. ஒரு லைனில் சொன்னால் ஸ்டோரி தான். அருண் ஆக்டிங்லாம் கிழிச்சிட்டாங்க. அண்ணாவோட ஆக்டிங் எப்பவுமே பயங்கரமாக இருக்கும். ஒரு சென்டிமெண்ட் படம் ஃபுல்லாகவே சென்டிமெண்ட் தான் ப்ரோ. சென்டிமெண்ட் தான் படமே. ஆக்ஷன் அண்ணா அருண் விஜய் அண்ணாவும் நல்லா பண்ணியிருக்காங்க. தனுஷ் விஐபி படமே சொல்லலாமா? விஐபி படம் அந்தளவுக்கு வராது, பட் ஆனால் இந்த படம் நல்லா இருக்குது. இல்லை, ஒரு கார்பரேட் இல்லை, ஒரு அடித்தட்டு இன்ஜினியர், அந்த மாதிரி தான் ஹோட்டலு இட்லி கடை. அது நீங்கள் வந்து தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் உங்களுக்கு புரியும். அதெல்லாம் இது ஒரு எமோஷனலாக ஒரு ஃபைட்டிங் சீனாக நல்லா இருந்தது. ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து பாருங்க. மெயினாக ரொம்ப சண்டை அப்படின்ட்டு இல்லாமல். ஆமாம் ப்ரோ. அண்ணா சொல்லு, நல்லா தான் இருக்குது. நீங்கள் இது மாதிரி புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கலாம் ப்ரோ. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. உண்மையாக இந்த மாதிரி எதிரே பார்க்கல நான். இந்த மாதிரி இன்னும் நிறைய படம் வரும்னு நினைப்பேன். மக்கள் வரவேற்பு இன்னும் நிறைய கிடைக்கணும்னு ஒன்று. எளிமையான கதை ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. செம்ம ரைட்டிங், அதுதான் எனக்கு. மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக எல்லாமே, எல்லா பாட்டும் சூப்பராக இருந்துச்சு. எந்த சீனுமே போர் அடிக்கல. முக்கியமாக போர் அடிக்கல. அதுதான் நான் இன்டர்வல் பிளாக் எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. நீங்கள் தனித்தனியாக பார்க்க தேவையில்ல, எல்லாருமே சூப்பராக இருந்துச்சு. படமே சூப்பராக இருந்துச்சு. படம் செம்ம ஹிட், உண்மையாக பிளாக் பஸ்டர்.